ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எகிப்து அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிரம்மாண்டமான பிரமிடுகளும் மம்மிகளும் தான். ஆனால் அதே எகிப்து நாட்டோட மிக முக்கியமான ரகசியமான வரலாற்று இடத்துக்குள்ளார, அதாவது 20 அடி உயரத்தில் ஒரு தமிழனோட தமிழ் பெயர் பிராமி எழுத்துக்களில் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவரோட பெயர் தான் சிகை கொற்றான். அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட சேர்ந்து இன்னும் சில தமிழ் பெயர் பிராமி எழுத்துக்களில் இருக்குது. முழுசாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பண்டைய தமிழர்களோட பாரம்பரியத்தையும் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சான்று. சோஷியல் மீடியாவில் பல பேர் பிரமிடுக்குள்ளார தமிழ் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறாக இன்ஃபர்மேஷன் பரவிட்டுருக்கு. மம்மிக்குள்ளார அந்த எழுத்துக்கள் கிடையாது. ஆக்சுவலி எகிப்தில் நம்மளோட பிராமி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது உண்மைதான். பிரமிடுகளுக்கு இல்லாமல் அந்த நாட்டோட பழைய மிக முக்கியமான மன்னர்களோட சமாதி அது கொஞ்சம் மர்மமான இடத்துல ஏன்னா அவங்க நிறைய நகைகள்லாம் இருக்கும். ஸோ வெளியாளுகள்லேருந்து அந்த நகைகளை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு மர்மமான இடத்துல அடக்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல தான் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த சிகை கொற்றான் அவர்களோட பேர் இருந்தது. முதல்ல சிகை கொற்றான் தன்னோட பேரை எழுதின அந்த இடம் எகிப்தோட தெற்கு பகுதியில் இருக்கிற லக்சர் நகரில் நைல் நதிக்கரை ஓரமாக இருக்கிற ஒரு மலைப்பகுதியை குடைந்து உருவாக்கப்பட்ட இடத்துல தான் இருக்குது. அதாவது அந்த மலைப்பகுதியை குடைஞ்சி அங்கே இருக்கிற பெரிய பெரிய மன்னர்களோட இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சமாதியை அடக்கம் பண்ணுறதுக்குனே உருவாக்கப்பட்ட அந்த இடம் தான் ரொம்பவே மர்மமான இடமாவே இருக்குது. அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்தில் இந்த சிகை கொண்டானோட பேர் இருக்குது. அங்கே எப்படி இவரோட பேர் போச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க கால எகிப்து மன்னர்கள் பிரமிடுகளை கட்டினாங்க. வெள்ளையர்கள் உள்ளே புகுந்து தங்கத்தை திருடிட்டு போனதுனால பிற்கால மன்னர்கள் தங்களை ரகசியமாக புதைக்க இந்த பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்தாங்க. உலகத்தையே வியக்க வச்ச டன் கணக்கில் தங்க புதையல் தங்க முகமோடு கிடச்சது இதே குகைக்குள்ளே தான். சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பேராசிரியர்கள் அண்மையில் இந்த அரச கல்லறைகளில் ஆய்வு பண்ணும்போது அந்த 6 கல்லறைகளோட உட்புற சுவர்களில் கிரேக்க லத்தீன் மொழிகளுக்கு நடுவில் தூய தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதில் 8 இடங்களில் திரும்ப திரும்ப வர்ற ஒரே ஒரு பெயர் அப்படின்னா சிகை கொற்றனோட பேர் தான். யார் இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறத வரலாற்றில் ஓரளவு யூகிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது சிகை அப்படின்னா தலைமுடி, கொற்றன் அப்படிங்கிறது சங்க காலத்தில் ஒரு தூய்மையான தமிழ் பெயர். அதாவது நம்ம இப்போ எப்படி பெயர் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கொற்றன் அப்படிங்கிற பேரை தமிழர்கள் வச்சுருந்தாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் எகிப்து அரச குடும்பத்தினருக்கு சிகை அலங்காரம் செய்கிற மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்கலாம், அல்லது எகிப்தையே கலக்குன ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு தமிழ் வணிகராக இருந்திருக்கலாம். அதாவது இங்கேருந்து எகிப்துக்கு போகணும் அப்படின்னாலே 1 வருஷம் ஆகும் இல்லைங்களா. அப்போ அந்த காலத்திலேயே போயிட்டு எகிப்தில் அதுவும் ஒரு மன்னர்கள் இருக்கிற கல்லறையில் ஒரு 20 அடி உயரத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னா அப்போ ஆள் வச்சு தான் எழுதியிருப்பார். அப்போ அங்கே உரிய அனுமதி வேணும். அப்போ இவர் மிகப்பெரிய ஒரு வணிகராக ஒரு செல்வந்தராக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டில் சிகை கொற்றன் வர கண்ட அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது சிகை கொற்றன் இங்கே இந்த இடத்த பார்த்தான் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து டூர் போன நம்ம ஊர் தமிழன் அங்கே விசிட் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சிகை கொண்டான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மற்ற நாட்டு பயணிகள் எல்லாம் கை கேட்டுற தூரத்தில் தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் நம்ம சிகை கொற்றன் மட்டும் யாருமே அழிக்கக்கூடாது, எந்த காலத்துலேயும் இது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சுமார் 16 அடி தூரத்துலேருந்து 20 அடி தூரம் வரைக்கும் அந்த உயரத்தில் தன்னோட பேரை மிக கம்பீரமாக செதுக்கியிருக்கார். இதுக்கு அவரோட ஆட்கள் ஏணி வச்சு இல்லை பலகையை வச்சோ பல மணி நேரம் செதுக்க உதவி செஞ்சுருக்கணும். இதுக்கு அவர் உரிய அனுமதி வாங்கியிருக்கணும். அதாவது அந்த எகிப்து நாட்டோட அனுமதி வாங்கியிருக்கணும். ஏன்னா அது மன்னரோட கல்லறை, அதுவும் பல பொக்கிஷங்கள் இருக்கிற கல்லறை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த எகிப்து நாட்டோட உரிய அனுமதி இல்லாமல் இதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. அதுவும் அவ்வளோ ஹைட்டில் பேர் எழுதுறாரு அப்படின்னா ஆள் வச்சு பண்ணுறாருனா கண்டிப்பாக அது ஒரே நாளில் முடிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு அந்த அளவுக்கு அந்த நாட்டில் வேல்யூ இருந்ததுனால தான் அவருக்கு அந்த அனுமதி கிடச்சிருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சிகை கொற்றன் அங்கே 8 முறை தன்னோட பேரை எழுதியிருக்காருங்க. அவர் 8 முறை எகிப்துக்கு பயணம் செஞ்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கேயே தங்கி பல கல்லறைகளை சுற்றி பார்த்துட்டு அந்த ஒரே விசிட்லேயே எல்லா இடத்தையும் பார்த்துருக்கிறாரு. அவர் பார்த்த இடங்கள்லாம் காலங்கள் தாண்டியும் அழியாமல் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட்
மைண்ட் செட்டோட அவர் 8 இடத்துல வந்து அவர் பேர் எழுதியிருக்கலாம். இதுதான் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத யூகிக்கலாம். எகிப்தோட கடற்கரை துறைமுகத்தை தாண்டி 600 கிலோமீட்டர் உள்நாட்டில் இருக்கிற பாதுகாக்கப்பட்ட அரச பகுதிக்குள்ளார போக இவருக்கு எகிப்து பேரரசோட ஸ்பெஷல் விசா கிடச்சிருக்கு. அதாவது அந்த காலத்தில் அனுமதி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்பெஷல் விசா. சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழ் வணிகர்கள் சாதாரணமானவங்க கிடையாதுங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமாக வாழலவங்க. அவங்க அரசர்களுக்கு இணையாக பட்டு ஆடைகளும் நவரத்ன தங்க நகைகளும் அணிஞ்ச பெரும் செல்வந்தர்களாக இருந்திருக்காங்க ஒரு சிலர். அந்த ஒரு சில பெரும் செல்வந்தர்கள்ல இந்த சிகைக்கொற்றனும் ஒருத்தவராக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த பாதுகாப்பு படையும் நாவா எனப்படும் சொந்தமான கப்பல்களும் இருந்திருக்கு. அதாவது இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து சுற்றிலும் பவுன்சர்ஸ் வச்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா, தனி ஹெலிகாப்டர் வச்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதே சேம் தான் அந்த காலத்தில் வந்து பாதுகாப்பு படை கப்பல் சொந்தமாக வந்து இருந்திருக்கு. அப்போ இவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருப்பார் அப்படிங்கிறத பாருங்கள். அதனால தான் எகிப்து அரச குடும்பமே இவருக்கு இவ்வளோ பெரிய சுதந்திரம் வந்து வழங்கியிருக்குங்க. சிகைக்கற்றனோட சேர்த்து இன்னும் சில தமிழர்களோட பேரும் வந்து அங்கே பிராமி எழுத்துக்களில் வந்து பதிஞ்சிருக்கு. இப்போ நம்ம தமிழகத்துலேருந்து போகிற வணிகர்கள் எந்த ஒரு ஆள் சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களாவே வந்து பேரை பதிய வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹைட் லெவலுக்கே வந்து பதிய வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேர்களும் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அங்கே கோபான் வரத கந்தன் அப்படின்ற ஒரு பேரும் வந்து அங்கே கல்வெட்டில் பதிஞ்சிருக்கு. ஆச்சரியம் என்னென்னா, இந்த கோபான் என்ற பெயர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மன் கோவில்பட்டி கல்வெட்டிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் வாழ்ந்த அதே கோபான் தான் எகிப்துக்கும் போயிருக்காரு. இது தவிர சாதன், கீரன், கேடன் போன்ற சங்ககால தமிழர்களோட பேரும் அங்கே கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ சிகைக்கொற்றன் மட்டும் அங்கே போகலைங்க, இவ்வளோ பேரும் வந்து நம்ம தமிழர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க. கூடவே இந்திரநந்தன் என்ற வடமொழி பெயரும் இருக்குது. அவர் வந்து வடநாட்டிலேருந்து போனவராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க. அவர் இந்திய மன்னரோட ஷஹராத் வம்சத்து மன்னரோட தூதுவர்னு குறிப்பிட்டிருக்காரு. இது எல்லாமே வந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு பிரமிச்சு போயிருக்காங்க. ஒருவேளை சிகைக்கொற்றன் நம்ம தமிழ் மன்னர்கள் யாரோடாவது தூதுவராக கூட அவர் வந்து இருந்திருக்கலாம். அதாவது சிகைக்கொற்றன் இங்கிருந்து போன ஒரு தூதுவனாக கூட இருந்திருக்கலாம். இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் எகிப்து அரசோட ஒரு கலந்த வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. சிகைக்கொற்றன் போன்ற தமிழர்களோட வரலாறு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜஸ் வந்து சிகைக்கொற்றன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது தான். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் வந்து அந்த சயின்டிஸ்டால் சிகைக்கொற்றன் யார், வீரனா இல்லை தூதுவனா இல்லை ஒரு வணிகரா இல்லை வணிகர்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு கூட போவாங்க இல்லைங்களா அவரா அப்படிங்கிறது சரியாக யூகிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் இவர் வந்து இப்படி தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு முதல்ல தமிழன் வந்து கடல் கடந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்துக்கு பயணம் பண்ணி கடல் வழியாக போயிட்டு அங்கே போயிட்டு தன்னோட பேரை பதிச்சிருக்காரு. காலத்துக்கும் அழியாத தன்னோட பேரை பதிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம தமிழக எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள் உலகம் எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.